மார்ச் 8 மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் பெண்கள் கொண்டாடப்பட வேண்டியவர்கள் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன கவிதை. இந்த கவிதை உங்களுடைய வாழ்வியலோட பொருந்துச்சு அப்படின்னா, ஒவ்வொரு தினமும் நீங்கள் கொண்டாடப்பட வேண்டியவர்கள். அடுக்கி வச்ச வேலையெல்லாம் அணிவகுத்து நிக்கிறப்போ ஆதரிக்க யாரும் இல்ல. ஆசைப்பட்டே ஒரு நாள் அடுப்படிக்கு பூட்டு போட திண்டுக்கல் போயும் பூட்டு கிடைக்கவில்லை. இஷ்டப்பட்டு சமைச்ச சோத்த கஷ்டப்பட்டு தள்ளி விட்டியே, என் மனசு சொல்லும் வழி உனக்கு புரியவில்லை. ஈஸியான வேலைதான்னு இயல்பாக செஞ்ச எனக்கு வாழ்வியல் சொல்லும் சூத்திரங்கள் விளங்கவில்லை. உழைச்சு உழைச்சு தேஞ்ச எலும்பு மறுபடியும் வேலை செய்ய கடமருந்து ஒண்ணு கூட பலிக்கவில்லை. ஊர் சென்று திரும்பினாலும் போட்டது போட்ட இடத்தில் கடவுளே என்னால் சகிக்கவில்லை. எசப்பாட்டு பாடிக்கிட்டு கடமைகளை களைந்த பின்பும் கண்ணசர ஒரு நொடியும் நேரம் இல்ல. 7 மலை ஏறினாலும் ஆழ்ந்த தூக்கம் போனதால கனவு வந்து போனது என் நினைவில் இல்ல. ஐயோ, யாரிடம் சொல்ல? கைபேசி கூட 1 மணி நேரம் தூங்குது சார்ஜரில், எடுத்து சொல்ல யாரும் இல்ல. ஒவ்வொருவரின் தூக்கத்திலும் நான் கனவு கண்டேன், புரிந்து கொள்ள தோதும் இல்ல. ஓய்ந்து போன கால்களுக்கு ஒரு நாள் ஓரமாக உட்கார்ந்து ஓய்வெடுக்க நேரம் இல்ல. ஔவையின் வழிவந்த நம் போன்ற பெண்களுக்கு ஆறுதல் இனி தேவையில்லை. ஆயுதம் ஆவதை விட அடுத்த வேலைக்கு ஆயத்தமாவோம். வீட்டில் யாரும் பசி தாங்க மாட்டார்கள். அனைவருக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள்.